Welcome to Shadow Edits. Like, subscribe, mail icon on. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Tales of Demons and God எபிசோட் 38. போன எபிசோட் நம்ம ஹீரோ பார்த்திருப்போம். அவன் எங்கேயோ போனோம் அப்படிட்டு தான் கிளம்பி இருப்பான். இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா அவன் ஒரு பில்டிங் கண்ட வந்திருக்கானுங்க. பில்டிங் பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸே நல்லா உயரமா இருக்குங்க. அது பாத்தீங்கன்னா அல்கெமிஸ்ட் அசோசியேஷனுங்க. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஹீரோ லெட்டர்ல எழுதி போட்டிருப்பான் பாருங்க, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான் போல இருக்கு. எதுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு புரியல. அல்கெமிஸ்ட் அசோசியேஷனா, அது மாதிரி உன்னை கேள்வியே பட்டது இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க. அவன் கேட்க, ஏண்டா இருக்கிறதுலயே பெரிய ஃபேமிலி 3 ஃபேமிலி இருக்கு, அந்த அளவுக்கு ஈக்குவலான பவர் தான் இவங்களுக்கும் உண்டு. இப்ப அந்த அளவுக்கு பவர் இல்ல, அது உண்மைதான். அதுக்காக அது மாதிரி ஒரு அசோசியேஷன் இருக்கு அப்படின்னே தெரியலன்னு சொல்றியடா, மனசாட்சி இருக்கா உனக்கு அப்படின்னு அவனை பார்த்து கேட்க நம்ம ஹீரோ ஜீவனிங்கும் கூட தாங்க வந்திருக்கா. அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, அல்கெமிஸ்ட் அசோசியேஷன் பாத்தீங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு ஃபேமஸா இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்கெமின்றதே ரொம்ப போர் அப்படின்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இப்ப இருக்க பசங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம மார்ஷல் ஆர்ட்டா இருக்கணும், அப்பதான் நம்ம பவரும் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அந்த எண்ணத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பசங்க யாருமே அல்கெமிஸ்ட் அசோசியேஷன்ல சேரது இல்ல. இதால அதோட ஃபேமஸும் குறைஞ்சிருச்சு, சேர்ற ஆட்கள் எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. இது சொல்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஆமா, அதால பாத்தீங்கன்னா ஆட்கள் கம்மியானதால அல்கெமிஸ்ட் பண்றவங்க கம்மி ஆயிட்டாங்க. இந்த ரீசனால ஆட்டோமேட்டிக்கா பில்லோட ரேட் எல்லாமே அதிகமாயிடுச்சு. அதனாலதான் நம்ம ஏதாவது பில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதோட விலையும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நமக்கு தேவைப்படுற அளவுக்கு பில் கிடைக்கிறதும் கஷ்டம். ஏன்னா இருக்கிறதே கம்மியானவங்களா இருக்காங்க அப்படின்ற ரீசனால அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த ரீசனாலதான் பில் எக்ஸ்பென்சிவாவும் இருக்கு, நிறைய பில் கிடைக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே அந்த பில்டிங் குள்ள போறாங்க. அதுக்கு எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க, வா வா உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸா போயிட்டு இருக்கான். அங்க போன உடனே பாத்தீங்கன்னா ஒரு லேடி ஓடி வந்து, வாங்க வாங்க உங்களை அல்கெமிஸ்ட் அசோசியேஷனுக்கு வரவேற்கிறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் அல்கெமிஸ்ட் டெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தாங்க ஷாக்கு. என்னடா உனக்கு அல்கெமி பத்தி என்ன தெரியும், டெஸ்ட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே அவன் பாத்தீங்கன்னா கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அவன் அங்க பேசிட்டு இருக்கான். அந்த லேடி பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான டெஸ்ட் இருக்கு, மிடில் கிளாஸ், ஹையர் கிளாஸ், ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஸ்பெஷலிஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றான். தம்பி நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதப்பா, உன் வயசு வேற கம்மியா தான் இருக்கு, இது மாதிரி டெஸ்ட்லாம் உயிருக்கே ஆபத்தா முடியும், சோ ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல இல்ல என்ன பத்தி எனக்கு தெரியும், நான் அந்த டெஸ்ட் தான் எடுக்க போறேன் அப்படின்ட்டு சொல்ல, சரி ஓகே உன் இஷ்டம், நீ அதான் எடுக்க போறனால பிரச்சனை கிடையாது, ஆனா சேரத்துக்கு முன்னாடி 200 ரூபாய் தரணும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோவும் அசால்ட்டா எடுத்து கொடுக்குறான். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாப்பா அப்படின்ட்டு அவங்க போவ நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்கிட்டயும் நம்ம ஹீரோ க்ளோஸ் பண்ணிருக்கான் பாருங்க, அவன் ஏதோ வாய் திறக்க வர யூசி பாத்தீங்கன்னா வாயை முடிக்கிறான். இவன் ஏதாவது போகும்போது அபசகுணமா சொல்லி திறக்க போறான் அப்படின்ட்டு தான் வாயை முடிக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க. நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்த உடனே நீங்க இருப்பா, நான் போயிட்டு உன் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரேன், உன்னையும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்களும் இந்த டெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. வந்த உடனே என்ன தம்பி தப்பான இடத்துக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல நானும் உங்களை மாதிரி எக்ஸாமுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த சின்ன பையன் நமக்கு மாதிரி எக்ஸாம் வந்திருக்கானா காமெடி பண்றான்ல, ஏண்டா உனக்கு அல்கெமிஸ்ட் பத்தி தெரியுமா, இது அல்கெமிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டெஸ்ட் வேற, நீ இங்க வந்திருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெருமையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு சிறந்த அல்கெமிஸ்ட், அது மட்டும் இல்ல ஒரு அல்கெமிஸ்ட் ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கேன். சூ ஃபேமிலி கேள்விப்பட்டிருக்கியா, அந்த ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கேன், நான் தான் அடுத்த லீடராவும் ஆக போறேன் இப்படி சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சூ ஃபேமிலியா, அப்ப சூ என்றது யாரு அப்படின்னு கேட்க, அவன் என் கசின் தான் அப்படின்னு சொல்ல அவர் பாத்தீங்கன்னா, ஏன்பா உன் சூ ஃபேமிலில எல்லாருமே லீடர் ஆவீங்களா, ஏன்னா அவன் என்கிட்ட அவ லீடர் ஆக போறேன்னு சொன்னா, நீ நடந்தா நீ லீடர் ஆக போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்ல அவன் கோவப்படுறாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ பேரை கூப்பிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடிடுறான். இந்த பையன் பாத்தீங்கன்னா, நீ திரும்பி வராம போயிட போற, என் சூ ஃபேமிலி கேவலமா பேசல, அவரு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ஒரு கோவத்தை டைலாக் பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் உள்ள வந்துட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 டீச்சர்ஸ் இருக்காங்க.
அவங்க பாத்தீங்கன்னா தம்பி இது என்ன ரூம்னு தெரியுமா, இது வந்து அல்கெமிஸ்டுக்கு அதுவும் ஸ்பெஷலிஸ்ட் ரேங்குக்காக எக்ஸாம் எழுதுற இடம் அப்படின்னு சொல்ல, நான் கட்டட ரூமுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் கோபம். சரி உட்காரு. அங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 316 பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல நீ 20 பேப்பர் ஆன்சர் பண்ணா போதும், உனக்கு 2 மணி நேரம் டைம். அது மட்டும் இல்ல 90% கரெக்டா இருந்தால் நீ பாஸ் ஆயிடலாம் இப்படி சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவ்வளவுதானா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல இப்படி டயலாக் பேச, அங்க இருக்கும் பாத்தீங்கன்னா இது ஈஸியா, இந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியல போல இருக்கே அப்படின்ட்டு அவர் கோபத்துல டைம் ஸ்டார்ட் பண்ண, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறான். அது அடுத்த சீனே பாத்தீங்கன்னா இந்த சூர்கான்ல அவனை காட்டுறாங்க. அவனும் எக்ஸாம் தான் எழுதிட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா 2 டைம் ஆல்ரெடி எழுதிட்டான், இது 3ஆவது டைம் எழுத போறான். ஆனா இப்பயும் அவனுக்கு ஆன்சர் தெரியலீங்க. அதனால அவன் பாத்தீங்கன்னா பிட் பேப்பர்லாம் எடுத்து வந்திருக்காங்க முதத்துல. பட் அங்க எதிரிலேயே உட்காந்துட்டு இருக்கிறதால ஓபன் பண்ணி எழுத முடியாதுன்றதால பயத்தை எழுதிட்டு இருக்கான். இவன் ஃபெயில் ஆனா கண்டிப்பா அவமானமா போயிடுமே அப்படின்னுட்டு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா சருன்னு பேப்பரை எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கான். ஒரு எழுது பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணை முன்னே உட்காந்துட்டாரு, ஒருத்தர் மட்டும்தான் பாத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பாட்டுன்னு கப் பண்ணி எழுதிட்டே இருக்கான்ல, இதை பார்த்த உடனே அவரு பாத்தீங்கன்னா அதை தூங்குற எழுப்ப ட்ரை பண்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவங்க பாத்தீங்கன்னா வராங்க, வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை படிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவன் எல்லாமே கரெக்டா எழுதிருக்கான். இன்னும் சொல்ல போனா பக்காக்கு மேலேயே எழுதிருக்கான். இதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். கூட கருப்பாருங்க எல்டர், அவர் அவசர கூப்பிடாரு, நீங்க சீக்கிரமா இங்க வாங்க, வந்து இந்த ஆன்சர் பேப்பரை பாருங்க அப்படின்னு கூப்பிட, அவர் பாத்தீங்கன்னா பொறுமையா தள்ளாடிட்டு வராருங்க. வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இந்த பேப்பரை தயவு செய்து பாருங்க அப்படின்னு இந்த பேப்பரை பாக்காரு. பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஷாக்கு, எல்லாமே கரெக்டா எழுதிருக்கான் அப்படின்ட்டு. அவன் பாத்தீங்கன்னா நான் கரெக்டா எழுதிருக்கனா அப்படின்னு கேட்க, அவங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம சிம்பிளா விட முடியாது அப்படின்ட்டு, தம்பி நீ ரொம்ப டேலண்ட் தான்ப்பா, இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இங்க வந்து என் பிரசிடென்ட் கிட்ட போய் இதை பத்தி கேட்க வேண்டியது இருக்கு, முடிஞ்சால் உன்னை நாங்க டைரக்டாவே அல்கெமிஸ்ட் அசோசியேஷன்ல சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்ட்டு நீங்க கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நானே சொல்லிடுறேன். வேற ஒண்ணும் இல்ல, அவங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 20 பேப்பர் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க வச்சிருந்த 316 கொஸ்டின்ஸுமே எழுதி முடிச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்க அதிகமான ஷாக்கே காரணம். ஆனா அது இன்னும் கரெக்டாக மூஞ்சில காட்டல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோட்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ.